கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய அவர்கள் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏன்னா முன்பங்கே பாஸ்டர் பெனடிக்ட் பாஸ்டர் இருக்கும்போது நானும் சாம்சன் பாஸ்டர் நெய்யூர் ஆத்திவலை ஐக்கிய தேவி சபை இல்லையா, நாங்கள் தான் இங்கே கர்த்தருடைய பந்தி நடத்துறதுக்கு வருவோம். அவர் சீனியர், நான் ஜூனியர். பழைய காலம் சின்ன சூழ்நிலை. அப்போ அதுக்கு பிறகும் இங்கே ஒரு முறை வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம்ங்கிற பாட்டு எழுதுனது என்னுடைய பாட்டனார் தான், அருள் திரு மா வேதமாணிக்கம் ஐயார் அவர்கள். அந்த நெய்யூருக்கு பக்கம் திங்கள் சந்தைக்கு பக்கம் கல்லுக்கூட்டம்னு ஒரு ஊர் இருக்குது, குளச்சல், அதுக்கு பக்கத்தில். அங்கே தான் என்னுடைய பாட்டனார். அந்த கல்லுக்கூட்டம் திருச்சபையில் தான் பிரபலமான போதகராக இருந்தார்கள். இன்ப காலமலோ ஜெப வேளை ஜீவவசனம் குருவோம் சகோதரரே சேர்ந்து எக்காலம் உதவும்னு சொல்லக்கூடிய இன்னும் 2 பாட்டு அது அவங்க எழுதுனது. அந்த கீர்த்தனை ஞானப்பாட்டு கீர்த்தனைன்னு சொல்லுவாங்க சிஎஸ்ஏல, அதில் இப்போ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் ஞானசம் எடுத்தெல்லாம் கிருபாசனம் சேவை. அப்புறம் எனக்கு பேரப்பிள்ளைகள் இருக்காங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பேரப்பிள்ளை பையன் இருக்கிறான். ஸோ எனக்கு ஆண்டவர் சுவிசேஷகன் என்கிற அழைப்பை தந்தார், எவாஞ்சலிஸ்ட் என்கிற அழைப்பு. நான் எல்லா தமிழ்நாட்டில் எங்கே தமிழில் பேசணும், மலையாளத்தில் சம்சாரிக்கணும் അങ്ങനെ ഓടിക്കിടക്കേണ്ടതാണ്. இங்கேயும் என்ன வாவர, அப்புறம் என்ன செம்மண் ஒலையா, செம்மண் தரையா, அங்கே ஒரு இடம் உண்டல்ல. ஸோ அங்கெல்லாம் சுவிசேஷ பணி அந்த காலத்தில் செஞ்சுருக்கோம். சரி, மீண்டும் உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. நாம் வசனத்தை தியானிக்கணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கொடுக்க வேண்டிய செய்திகளை தான் நாங்கள் அஸ்திபாரமாக பேசுவோம். அது எங்களுக்கு ஆண்டவர் தந்த அழைப்பு. இப்போ யோவான் 15:19, யோவான் 15:19 நீங்கள் என்ன படிக்கும்போது என்ன பார்க்குறீங்க? வாசிங்க. நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் என்ன சிந்திக்க போகிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. எல்லாரும் வேறு வேறு சாமியை ஆராதிக்கிறாங்க, நம்ம சாமியை ஆராதிக்கிறோம். வேறு மதங்கள் இருக்க மாதிரி நம்மளும் ஒரு மதம் இருக்கிறோம், நம்முடைய மதத்தில் நிறைய பிரிவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடப்படாது. வழக்கமாக இருக்க சூழ்நிலைகள் அப்படி தான் நினைக்க தோன்றும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இல்லை, நான் உலகத்திலிருந்து உங்களை எனக்காக தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் ஆதாமை வாழ்க்கை வம்சத்தில் தான் வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் தேவ பிள்ளை இல்லை. நீங்கள் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி, என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அந்த என்னுடையவர்கள்னு ஒரு வார்த்தை அங்கே இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் ஏவாள் தேவ சித்தம் செய்யலை, அதனால் சாபத்தில் விழுந்துட்டாங்க, நமக்கு தெரியும். அதுக்கு விளைவு அறுத்துட்ருக்குறோம். காயின் கொலைகாரனாக மாறினது தெரியும். ஆதியாகமம் 6:5 நோவா காலத்தில் மனுஷருடைய நினைவுகளின் தோற்றம்லாம் எப்படி இருந்தது? பொல்லாததாக இருந்ததுன்னு கர்த்தர் கண்டு இந்த பிள்ளைகளை பெத்துட்டமேன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் மனிதனை உண்டு பண்ணினக்கா மனஸ்தாப்பட்டாருன்னு இருக்குல்ல, அப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் ஆபிரகாமுக்கு தான் அந்த லேவியர் 20:26 ஆபிரகாம் வம்சத்தாருக்கு இஸ்ரவேலர்களுக்கு அவன் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படித்ததுனால ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார், நீ கீழ்ப்படித்ததுனால உன்னுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அவர்களும் கர்த்தரை எரிச்சல் ஊட்டி விக்கிரகாரான செஞ்சு 10 தடவை பரீட்சை பார்த்து வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி நம்மகிட்ட இருக்குது. எண்ணாகமத்தில் அவருடைய பிள்ளைகள் தான் கானானுக்கு போனாங்க, அங்கேயும் விக்கிரகாரான செஞ்சு எருசலேமில் அங்கே எரிச்சல் ஊட்டி அழிக்கப்பட்டார்கள் என்ற சம்பவம் எல்லாம் நமக்கு பைபிளில் இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தான் இயேசு அனுப்பி மனசை பரலோகத்துக்கு நேராக திருப்புங்க என்று சொல்லி இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ மோசேயின் மூலம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தி சொல்லும்போது, மற்றவங்கெல்லாம் எனக்கு சொந்தமாக இல்லை, நீங்கள் என்னுடைய மை ஓன் பீப்புளாக இருக்கணும். அந்த வார்த்தை புரியுதில்ல? பெற்றோருக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, நமக்கு தெரியும், நான் நிறைய பேச முடியும். எல்லா பிள்ளைகளும் பெற்றோருக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்கல்ல, கீழ்ப்படிக்க மாட்டாங்கல்ல, பொறுப்புக்களை அவங்களும் ஒப்படைக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஸோ தேவனுக்கு சித்தம் செய்கிற பிள்ளைகள், செய்யாத பிள்ளைகள்ங்கிற ஒரு பிரிவு இருக்கு. அப்போ தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவர்களுக்கு சொந்த பிள்ளைகள், உகந்த பிள்ளைகள் என்று உரிமை கோரக்கூடிய
ஒரு பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். புரிஞ்சுங்களா? நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, பணக்காரராக இருப்பாங்க, பல மாதிரி சூழலெல்லாம் இருப்பாங்க, மந்திரியாக இருப்பாங்க, தலைவனாக இருப்பாங்க. அவங்கள பற்றியெல்லாம் அந்த வார்த்தை சொல்லலை. எனக்கு என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் ஒரு சின்ன கூட்டத்தை பிரித்து எடுத்திருக்கிறேன். நல்ல இல்லையோ? ஆண்டவர் சொல்லும்போது பயப்படாதே சிரமந்தைன்னு சொல்லுவார். இடுக்கமான வாசலில் சிலர் போகிறார்கள்னு சொல்லுவார். ஒரு சின்ன மந்தை, அது ஏன் பாச சின்ன மந்தை, பெரிய மந்தையாக கூப்பிடப்படாதா? எல்லோரும் தான் கூப்பிடுறாரு, எல்லோரும் வரலல்ல. நம்ம ஆள் ஆமாம், முன்னால் நாங்கள் வரும்போது சின்ன சூழ்நிலை, அப்போல்லாம் கர்த்தருடைய அது இது சின்ன சூழ்நிலை இருந்தில்ல. இப்போ இவ்வளோ பெருசாக கட்டி போட்டிருக்கு. ஆமாம், போர்ஜியோ நல்லா செஞ்சுருக்காருல்ல. சரி, எல்லாம் கட்டி போட்டாலும் அவ்வளோ வரலல்ல. கூப்பிட தானே செய்கிறோம், நோட்டீஸ் எல்லாம் விட்ட தானே செய்கிறோம், அனௌன்ஸ்மெண்ட்லாம் செஞ்சாலும் வரலல்ல. இது யாருக்கா குற்றம்? பிரசங்க யாருக்கா குற்றமா? எங்கே குற்றமா? ஆண்டவரே சொல்லிட்டார், இடுக்கமான வாசல் சிலர் தான் போவாங்க, அநேக நாள் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் கூடாமல் போவேன்னு சொன்னார். எல்லாம் அவங்களுக்கு வசனம் தெரியும், நான் சொல்லிட்டு போனால் மனசிலாக்கிடுவேன். சரி, இப்படி ஒரு சின்ன மந்தையாய் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி அழைச்சிருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கிறதல்ல, அதை ஒரு புரிதலுக்கு நான் சொல்கிறேன். அது லூக்கா 16:19. 2 மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஒருவன் யார்? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவனுக்கு பேரை சொல்லி அவமானப்படுத்த ஆண்டவர் விரும்பலைன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் யார்? லாசர். இந்த 2 ஆளெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? ஐஸ்வர்யவான் அனுதினமும் சம்பிரமமாய் லக்ஸூரியஸ்லி லிவிங், പട്ടും തൂമിയ വസ്ത്രമും ധരിച്ച് അങ്ങനെ ജീവിച്ചു വന്ന മലയാളത്തിൽ അല്ലല്ലോ. അപ്പോൾ இது யார்? அந்த ஐஸ்வர்யவான். அப்புறம் ஒரு மனுஷன் இருந்தார்ல, லாசரு. அவன் இந்த ஐஸ்வர்யவான் வீட்டு கேட்டு பக்கம் அந்த ரோட்டில், கொடுங்குளம் ரோட்டில் ஐயா கிடந்து இவன் ஏதாவது மிச்சம் மோதி எலும்பு போடுவானா முள்ளு போடுவானான்னு காத்து கிடந்தான். அதுவும் கிடைக்கல, கொடுக்கல. இவன் மாபாவி, ஒரு பாவப்பட்டவன் கிடக்கிறான். இல்லை, ஏதாவது கொடுத்தா கெட்டா போயிட போகிறேன், கொடுத்ததா சொல்லலை, இல்லை ஆசையாக இருந்தால் இவன் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு ரகத்தில் இருந்திருக்கான் ஐஸ்வர்யவான். இப்போது நான் நினைக்கிறேன் எல்லாருமே அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து இவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், உயர வச்சிருக்கிறார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாருன்னு தான் சொல்லியிருப்பாங்கல்ல. பணம் வந்தால், படி மதிப்பு வந்தால், மரியாதை வந்தால், ஸ்தானம் எல்லாம் பெருசான ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்கிறதும், இது ஒன்றும் இல்லைன்னா சபிக்கப்பட்டோன்னு சொல்கிறதானுங்க உலகத்துக்கு வழக்கம். அப்படி பார்த்தா இயேசுவை சாபப்பட்டியலில் தான் சேர்க்கணும். அப்படி தான் எழுதியிருக்கு. அவர் சாபமானார், எப்படியா மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்குல்ல. 2 கள்ளமாருக்கு நடுவில் ஒருத்தனை தூக்கு தண்டனை போட்ட மாதிரி போட்டால் என்ன மரியாதை இருக்குது நம்ம ஊரில்? அப்படி சாபமானார். நரிகளுக்கு குழியெல்லாம் ஆத்து பிறகுகளுக்கு கூடு உள்ளவன்ட்டு மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடலைன்னு சொல்லி தானே வாழ்ந்திருக்கார். எல்லாம் வசனந்தோம். இனி அப்போஸ்தலர் அது 1 Corinthians 4:9 அப்போஸ்தலங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியாய் தோன்றப்படப்படினார். தேவனுக்கும் தேவதூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கை ஆயிட்டோம், தொடைத்து போடுற அழுக்க போல் எல்லாரும் லாஸ்ட் ஸ்டேஜ் கடைசியானவர்களாய் எங்களை தோன்றப்படப்படினலாம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இயேசுவும் அப்படி தான் வாழ்ந்திருக்கார், அப்போஸ்தலரும் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இயேசு மரித்த போது உயிர்த்தெழுந்த பிறகு எங்கே போனார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:21 பிதாவா நான் ஜெயங்கொண்டு பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறேன். இந்த ஆளுவெல்லாம் எங்கே உட்கார்றாங்க? பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்காருவாங்க. அப்புறம் ராஜாக்களின் கல்லறையில் புதைப்பாங்க. ஆமாம், கல்லறையும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்ல. பெரிய ஆளுக்கு பெரிய கல்லறை, சின்ன ஆளுக்கு சின்ன ராஜாக்களின் கல்லறைன்னு எழுதியிருக்கு பைபிளில். எசேக்கியா மரித்தோன் ராஜாக்களின் கல்லறையில் வச்சார், மற்றவனை வேறு கல்லறையில் வச்சாங்க. சரி, ஸோ இவ்வளவு தான். ஆனால் ஆண்டவர் சாதாரண கல்லறை, சாதாரண கல்லறை தான். ஆனால் இருக்கிறது பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில். புரிஞ்சுக்கலாம்? அப்போ உலகத்தில் நாம் என்ன ஸ்டேஜில் இருக்கோங்கிறதில்ல. அந்த ஐஸ்வர்யவான் கண்ணை மூடினான், அவன் பாதாளத்தில் தண்டிக்கப்பட்டான். லாசரு ஆபிரகாம் இருக்கிற இடத்துல பக்கத்தில் போய் உக்காந்துட்டான். சரிதானே? அப்போ உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் கண்ணை மூடினப்புறம் அடைகிற இது காரியத்துக்கும் சம்மந்தம் இல்லைல்ல, தலைகளாக தானே இருக்குது. அதான் உண்மை. இந்த அறிவு நமக்கு வேணும். அப்போ தேவனால் தேவ பிள்ளைகளாக அழைக்கப்படுகிறவர்களுக்கு இந்த அறிவு கண்டிப்பாக தேவை. உலகத்தில் அற்பமாக இருப்போம், அங்கே மேன்மையாக இருப்போம். இங்கே மேன்மையாக இருக்கிறவங்க மறுமையில் அற்பமாக இருப்பாங்க. இது ஒரு அடிப்படை அறிவு. சரி, எப்படி இருப்பினும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பொதுவாகவே விசுவாசிகள் அழைக்கப்பட்ட போது அப்படியே வசனத்தில் போயிடலாமா? 1 Corinthians 1
26 சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவளை அற்பமாக எண்ணப்பட்டவளையும் இல்லாதவளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். அல்லேலூயா. அப்போ அது திருச்சபை நாட்கள்லேயும் விசுவாசிகள் இப்படி தான் இருந்திருக்காங்க இல்லையா? சாதாரணமாக எண்ணப்பட்டார்கள். என்ன புரியுது அவர்கள்னா, ஆண்டவரால் தேவனால் அழைக்கப்பட்டுகிறவர்கள் உலகத்தின் பார்வையில் அற்பமானவர்களாக இருக்கக்கூடும் இல்லையா? மிக சாதாரணமானவராக லாஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி துடைத்து பட பிறகு அழுக்குன்னு சொல்வார் பவுல். அந்த அளவுக்கு ஒருவேளை தோற்றத்தில் காணப்படலாம், ஆனால் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த அறிவு இன்னைக்கு ரொம்ப கம்மி இல்லையா? ஏதோ கடவுள் ஒருத்தன்ட்ட பிரியமாக இருந்தால் அவனுக்கு நிறைய பணம் கொடுப்பாருன்னு சொல்லுற மாதிரி சொன்னாவ. ஆனால் இயேசுநாதர்கிட்ட அப்படி இல்லையே. வரி கொடுக்கறதுக்கு பைசா இல்லை, தூண்டில் போட்டு மீன் அப்படி அதுக்கு வாயில் வெள்ளி பணம் இருக்கும் எடுத்து கொடுன்னு சொன்னாரா இல்லையா? வெள்ளி முன்ன இடத்துல இல்லைன்னு அப்போஸ்தலர் சொன்னாங்கல்ல 3ஆம் அதிகாரத்தில். ஸோ அதெல்லாம் விட்டுடுங்க. நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவ்வளோதான். அது உலகத்தின் பார்வைக்கு எப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அதுக்கு வேண்டி தான் இந்த தகவல்களை உங்களுக்கு சொன்னேன். சரி, அப்போ தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கும்படி அவர் அழைத்தார் என்பது முதல் விஷயம். அப்போ அழைக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலேருந்து என்ன செய்கிறார்? செப்பரேட் பண்ணுறார். இது அடுத்த ஸ்டேஜ். ஏங்க எல்லாத்தையும் கலந்து போடக்கூடாதா? கத்திரிக்காய் வெள்ளதனங்க எல்லாம் மாதிரி கறிக்கூட்டில் போடுற சாம்பாரில் போடுற மாதிரி கலந்து வெட்டி போடக்கூடாதான்னா, இல்லை, என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்ட்டு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அப்போ இயேசுனுடைய முதல் பிரசங்கம் என்னது? மனசை பரலோகத்துக்கு நேராக திருப்புங்க. அந்த செய்தி உங்கள் பக்கத்தில் வந்திருக்கு. அப்போது நமக்கு எத்தனையோ உலக சூழ்நிலை பிரச்சனை இருக்குது, அதில் பற்றி ஆண்டவர் பேசாமல் ஏன் பரலோகம்னு நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ராஜ்யத்தை பற்றி பேசணும் இல்லையா? கேள்வி இருக்குல்ல. பரமனா மேலே ஹெவன்லி கிங்டம், அது யோவான் 14:2-3 பிதாவின் வீடு, அங்கே வாசஸ்லாம் இருக்குது, உங்களுக்காக ஒன்று அங்கே உண்டு பண்ணுவேன். சரிதானே? அவர் இந்த பூலோகத்தில் உள்ள காரியம் பேசாமல் பரலோகம் குறித்து ஏன் பேச வேண்டும்னு சொன்னால், இந்த பூமியை படைச்சி அது சாபத்துக்குள்ளாகி கடந்த நாளில் சொல்லியிருப்பேன், நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய், பூமி சபிக்கப்பட்டிருக்கலாம் சொல்லி சாபம் வந்துடுச்சு. சாத்தானுடைய ஆளுகை உரிமை வந்துடுச்சு. லூக்கா 4:5 பிசாசு சொல்கிறான், உலகம் முழுசும் எனக்கு கொடுத்துருக்கு. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு அறிந்திருக்கிறோம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இதை அது ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தின வேளை நான் நினைக்கல மறந்துடுறேன், சாபம் ஆயிடுச்சு. 2 கொரிந்தியர் 3:7-13 இப்போ இருக்கிற வானம் பூமி அக்கினிக்கு இரையாக தீ கொளுத்துறதுக்கு வச்சுருக்கு. அதுக்குள்ளே ஃபியூவல், அட்டாமிக் ஃபியூவல், அணு எரிபொருள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுல்ல, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் பண்ணியிருக்கேன். 13 தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்னு சொல்கிறார். இப்போ பேஸ்மெண்ட் புரிஞ்சதில்ல. ஸோ இது இப்படி முடிஞ்சிட்டதுனால ஒரு பரலோக புதிய வானம் பூமி ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால் நம்முடைய மனசை அங்கே திருப்பும்படி தான் அந்த சுவிசேஷத்தின் முதல் பிரசங்கமாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இங்கே அடுத்து புரிய வேண்டிய காரியம், ஏற்கனவே நான் லூக்கா 4:5 சொல்லிட்டேன். பிசாசு சொல்கிறான் உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குன்னு பிசாசு சொல்கிறான்ல. பல வேளை கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற காரியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, மீடியாஸில், பேப்பர்ஸில் அண்ட் அதர் ஊடகங்கள் வழியாலாம் நீங்கள் நிறைய பார்க்கும்போது, என்ன உலகம் இப்படி இருக்குது, கடவுளுக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கான்லாம் கேட்குறான்ல. எங்கடா இருக்கான் கடவுள்லாம்? நாஸ்திக கோபத்தில் திட்டுறான், ஏதோ கடவுள் தான் இங்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சிட்ருக்க மாதிரியும் அப்படி நினைக்கிறேன். இல்லை, கடவுள் ஆட்சி செஞ்ச போது எல்லாம் நல்லா இருந்ததில்ல. ஆதி ஆமத்தில் சாத்தானுக்குள் பின்னால் ஆதாமியாவால் போன பிறகு தானே இந்த லட்சணத்துக்கு வந்தோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கள் கிடக்கிறதுனால தான் பொல்லாப்பான சிந்தையாய் நிறைந்திருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளியணும். எல்லாரெல்லாம் பிசாசுக்குள்ளே கிடைக்கும். அதனால தான் பிசாசுன்னு கிரிய உலகத்தில் நடக்கும். புரிஞ்சிட்டிங்கள? ஸோ இந்த என்வாரன்மெண்ட்டில்
இந்த சூழ்நிலைக்கு நடுவில் தான் நாம் வாழ்ந்தோம் இல்லையா? அப்படி தானே பிறந்தோம், வேறு வானத்துலேருந்து வந்து விழலை, அப்படி வந்து வாழ்ந்தோம். ஒரு கட்டத்தில் அவர் நம்மை அழைத்தார். 1 பேதுரு 2:9 அவர் சொல்லுகிறார். அந்த நான் ஏற்கனவே லேவியர் 20:26 சொன்னேன்ல, அந்த வசனத்தை பேதுரு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் பாருங்கள். 2 உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீங்களா? இல்லையா? கவனிக்கிறீங்களா? அதே பழைய ஏற்பாட்டு வசனத்தில் இப்போ இயேசுவின் சீஷத்துவ கான்செப்ட், அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி நீங்கள் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். புதுசாக கொண்டுள்ள பரலோகத்திலேருந்து இல்லையா? அது அதான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுவார். அப்போ உலகம் வேறு சூழ்நிலையில் இருக்குது, மனுஷர்கள் வேறு மாதிரி இருக்காங்க, நம்மளும் அப்படி இருந்தோம். அதிலிருந்து பரலோக தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இப்போ புரிஞ்சா? பேஸ்மெண்ட் மற்றவங்களுக்கு நமக்கும், அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சித்தப்பனாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், என்னத்தை இருந்தாலும் அது வேறு இது வேறு. அல்லேலூயா. ஆமாம், அது கணவனாக மனைவியாக இருந்தாலும் அப்படி தான். விசுவாசிக்கும் சம்பந்தம் எதுன்னு சொல்லியிருக்கு. அவங்க 2 பேரும் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டால் சந்தோஷம்தான். இல்லைன்னா தாப்பனுக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். அது என்ன பிரிவினைன்னா, முதலாவது எல்லாரும் 2 பேரும் ஒரே ஆவியில் ஒரே கான்செப்டில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் திருப்பிட்டார், மனசை வாழ்க்கையை திருப்பினார். ஒன்று பாதாள லோகத்துக்கு போயிட்டார். அப்படியே பிரிவினை தெரில. பாதாளத்துக்கு போகிறது ஒரு கூட்டம், பரலோகத்துக்கு போகிற கூட்டம் தெரில, என்ன சொன்னாலும் கேட்காது. அப்புறம் 2 ஆவி வந்துடுது. அது 1 யோவான் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவலால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். இப்போ 2 ஆவி இருக்குங்க. ஒன்று பரலோகத்திலேருந்து வந்த ஆவி, அதாவது தனி கூட்டம் தானே. இன்னொன்று உலகத்தின் ஆவி, பிசாசினுடைய ஆவி பிடியில் இருக்குல்ல. எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி உலக வழக்கத்தின்படி நடக்கிற இன்னொரு கூட்டம் இருக்குல்ல. என்ன புரிஞ்சுங்க? இயேசுவின் சீஷத்துவத்துக்கு இயேசுக்கு பின்னே வருகிற ஜனங்கள். நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து எனக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:27-28 சரியா? அப்போ இயேசுவின் சீஷத்துவத்துக்குள் வந்த ஒரு சின்ன கூட்டம், இயேசுவின் சீஷத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத பெரிய கூட்டம் மெஜாரிட்டி. பரலோகத்திலிருந்து வந்த ஆவியை பெற்று, அது ரோமர் 8:14 அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், அது ஒரு சின்ன கூட்டம். உலகத்தின் ஆவியில் ஆடிக்கிட்டு இருக்கிற பெரிய கூட்டம். புரிஞ்சில்ல? இப்போ 2. ஸோ நம்ம உள்ளே இருந்தோம், நம்ம அந்த கூட்டத்திலேருந்து இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரிஞ்சிட்டார்? அவர் கூப்பிட்டார், வாங்க வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே. அது மத்தேயு 11:28 எல்லாரும் என் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு கூப்பிட்டனால வந்தோம். அப்படியா? அவர் கூப்பிட்டனால வந்தியலா? நீங்கள் யார் சொன்னது? ஒன்றும் கிடையாது. அது தாவீது சொல்கிறான், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என்மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஓட உடையில என்ன ஒரு இடத்துலையும், அங்கே போனால் அங்கே அடைச்சி, இங்கே போனால் இங்கே அடைச்சி, உள்ள வழியெல்லாம் அடைச்சி தானே நம்ம இழுத்துட்டு வந்தார். என்ன சொல்லுதியா? வாருங்க வாருங்கன்னு கூப்பிட்டு வந்தார். வரையில உன் வழியெல்லாம் அடைப்பாய் இல்லையா? எல்லா பக்கம் அடைப்பம்பில் அடைச்சி தான் கொண்டு வந்தார். அதுதான் எனக்கு உண்மை. அநேகர் சொல்வான், நாங்கள் சுவிசேஷம் பண்ணி பாஸ்டர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், ஈஸியாக ஒன்றும் வரையில பாஸ்டர், நல்ல அடிபட்டு தான் வந்தேன். என்ன கம்பீரமாக சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல அடிபட்டு சரியா புற வழி ஒன்றும் இல்லை டோட்டல். அந்த லட்சணத்துக்கு வந்த பிறகு தான் திரும்புகிறேன், நான் சாதாரணமான ஆள் இல்லை பார்த்துடுங்க அப்படி சொல்லுது. நம்மளாம் அப்படி தான் இருந்திருப்போம்ல. அப்படி நெருக்கி எடுத்தாங்க, கொண்டு வந்தார். அழைச்சாலும் வரல, அது இன்னொரு பக்கம். சரி எப்படி வந்தோம், அல்லட கொண்டு வந்தார். 2ல் 1 இப்படி ஒன்று நடந்தில்ல. வந்துட்டோம், நீ இப்படி தான் இருக்கணும். ஏன் பிள்ளைனா இருல உட்காரல, படியில் கம்பை வச்சு சாத்தின மாதிரி கொண்டு வந்துட்டார். எப்படி வந்தாச்சு. சரி எதுக்கு கொண்டு வந்தாருன்னு பார்த்தா, நமக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் இருந்து தான் வந்தோம் இல்லையா? தாங்க முடியலை பிரசங்கியார். ஆமாம், தாங்க முடியாமல் தான் வந்தோம். சரி, அப்போ வந்தால் பிரச்சனைகளை தீர்த்து விடுவார்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, பிரச்சனையெல்லாம் அங்கே இருக்கட்டு, நான் உன்னை பிரச்சனை இல்லாத ராஜ்யத்துக்கு கூட்டி கொண்டு போகிறேன். சரியா? மனசில் அவங்களுக்கு அவருக்கு அழைப்பை நீங்கள் புரியறதுக்கு பேசுகிறோம்.
இங்கே எவனுக்கு பிரச்சனை இல்லை, பிரைம் மினிஸ்டருக்கும் பிரச்சனை தான், ஜனாதிபதிக்கும் பிரச்சனை, பிரதமருக்கும் பிரச்சனை தான், விசுவாசிக்கும் பிரச்சனை தான். யாராவது பிரச்சனை இல்லாமல் இருக்கா? அவ்வளோ அதெல்லாம் போய் படம் காட்டுது. எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஏசுநாதரே சொல்லுவார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது ஒரு நான் முடிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது, நான் நெருக்கப்படுகிறேன்னு. பின்ன அவருக்கே பிரச்சனை இருந்திருக்கு. பவுல் சொல்லுவார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுக்கி போகிறதில்லை, எங்களுக்கு நெருக்கம் பலத்துக்கு மிஞ்சின போராட்டம் வந்துடலாம் சொல்லுவார். அப்போ எல்லாரும் நெருக்கத்தில் தான் போயிருக்காங்க. அதனால் பிரச்சனை தீர்க்க ஒன்றா கூட்டிகிட்டு வரையில, பிரச்சனை இல்லாத ராஜ்யத்துக்கு போகிற கூட்டிகிட்டு வந்தேன்னு. இப்போ புரிஞ்சலான்னு கேட்டேன். அந்த ஆழத்துக்கு ஆண்டவர் வர்ற லோகத்தை சொல்லி தான் கூப்பிட்டுருக்கார். மற்றதெல்லாம் அவசியமானது தருவார். அவர் தந்தனால தானே உயிரோடு இருக்கேன், இல்லைன்னா செத்துருப்பேன் இல்லையா? ஆமாம் பிரசிக்காரு, நான் என்னைக்கே செத்துருக்கணும், நல்ல காலம் அவருடைய சமூகத்துக்கு வந்ததுனால உயிரோடு இருக்கேன் இல்லையா? அப்படி தானே நம்ம சாட்சி சொல்கிறோம். அது உண்மை இல்லைன்னா சொல்லலை, அதுவும் செய்கிறார். ஆனால் பிரச்சனை இல்லாத ராஜ்யத்துக்கு போகும்படி அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். முதலாவது என்ன புரியணும்? பிரச்சனை எல்லாம் தீரும், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் யாரும் கொடி கட்டலான்னு கொஞ்சம் காலமாக நடக்கேன், ஒரு நாள் நடக்குது இல்லையே பிரசங்கியாரு நீங்கள் சொல்லக்கூடாது, சரிதானே? இங்கே கூப்பிடல, நான் இருக்கிற இடத்துக்கு இருக்கிற வண்ணமாக வந்து கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி தானே கூப்பிட்டாரு, சொன்னார்ல. சரி, அப்போ இதை முதலாவது வச்சுருங்க. சரி, அப்போ நித்திய ஜீவனுக்கு அழைத்தார், பரலோகத்துக்கு அழைச்சிருக்கார். அடுத்த விஷயம் என்னதுன்னா, அந்த நித்திய ஜீவனில் எப்படி இருப்போம் தெரியுமா? அது 1 யோவான் 3:2, அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிப்பதுனாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம். அல்லேலூயா. எப்படி இருக்கிறது அழைச்சிருக்காரோ நம்புறீங்களா? நீங்கள் புதுசாக இருக்கோ? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது 2 தெசலோனிக்கர் 2:14, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. அந்த மகிமை அடையும்படி, அவருக்கு ஏறக்குறைய சமமாக இருக்கும்படி. பிலிப்பியர் 3:21, அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே அவருடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். சரிதானே? அப்போது அவருக்கு ராஜ்யத்துக்கு அழைத்தார், அவருடைய மகிமைக்கு அழைத்தார். பிரச்சனை இல்லாத ராஜ்யம், அதை வசனம் சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா? வெளிப்படுத்தல் 21:1, புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, முந்தினது இருந்த காணலை. 2ஆம் வசனம், புதிய எருசலேம் ஆகிய மகிமையின் பட்டணம் இறங்குது. 3ஆம் வசனம் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று, மனுஷருடைய தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், அவர் அவருடைய தேவனாக இருப்பார் சொல்லியிருக்கான். அடுத்த வசனம் இருக்குது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறி அழ வேண்டிய அவசியம் இல்லை, மன்று தரதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? இங்கே இருக்கவளை ஏன் கண்ணீர் கவலை இருக்குது? இங்கே தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கிறதுனால. அல்ல, தேவ பிரசன்னம் மட்டும் இருக்க இடத்துல நம்ம இருந்தால் அங்கே கண்ணீர் கஷ்டம் துன்பம் ஒன்றும் இருக்காது. சரிதானே? இங்கே எல்லாமே சாத்தானுக்கு பிரசங்கம் என்ன இல்லையா? சொல்லியிருக்குல்ல, அது எபேசியர் 6:12, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, அதிகாரம் துரைத்தனங்கள் வானமண்டலோட பொல்லாத அவிலின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பார்த்தீங்களா எந்த லட்சணத்தில் இருந்தால் அப்படி இருக்கும்? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ இருக்கிறதை அறிந்திருக்கிறேன் ஒரு சபை பேர் சொல்லியிருக்குல்ல. அதனால தான் இங்கே பிரச்சனை இல்லாமல் முடியலை. அப்போ தேவ பிரசன்னம் நேரடியாக இருக்க, அங்கே சாத்தான் பிரசனம் கிடையாது. 22:3 வெளிப்படுத்தல், இனி ஒரு சாபம் வராது, ஆட்டுக்குட்டியார் அவருடைய சிங்காசனம் அங்கே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, பைபிள்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? எதுக்கு அழைச்சார்? பேயா போக்குறதில்ல, பேயா போனாலும் திருப்பி போய் வந்து பல பிரச்சனை தானே. நோய் தீர்ந்தாலும் இப்படி ஒரு நாள் போக வேண்டியது தானே இல்லையா? 2 Corinthians 4:16, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. பவுல் சொல்லார், எங்கள்கிட்ட புறம்பான மனுஷன் அழியுதுன்னு. அது 1 Peter 1:24, மாம்சமெல்லாம் புல்லை போல் அதன் மகிமையெல்லாம் புல்லின் போய் போல் இருக்குது. புல் உலர்ந்தது பூ, அப்படி தானே எல்லாருக்கும் அப்படி தானே. ஆமாம், 18 இருந்தோம், 25 தாத்தா பாட்டி ஆகிட்டோம். சரியா? பேர பிள்ளைகள்லாம் வந்துட்டு. சரி அன்பு பிள்ளைகளே, அப்போது இதெல்லாம் அழிஞ்சு தான் போகுது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பூரணமான ஒரு சுகம் விடுதலை இல்லைங்கிறது உண்மை. இதை இவன் நம்புவான் இல்லையா? மண்ணில் கொண்டு வச்சு இடவாட இது தலையில் வச்சு ஆட முடியாது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அவள்கிட்ட சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், நைஸாக போயிடும் அந்த பக்கம் இல்லையா? இதே பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துடாத. சரி, புரிஞ்சு இல்லையா? அதனால் இந்த காரியெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு புதிய சரீரம் புதிய மகிமை கொடுக்கப்படுங்கிறது தான் அழைப்பு. இப்போ புரிஞ்சுட்டு இல்லையா? அழைத்தார் மகிமைக்கு நித்தியத்துக்கு
அந்த நித்திய கன மகிமைக்கு சந்தோஷத்துக்கு அழைத்தார். புரிஞ்சிட்டிங்க? ஸோ இப்போ அடுத்த பிரச்சனை, அதனால தான் இந்த சூழ்நிலையில் ஒரு அளவு அப்படி அப்படி போய் கிருபையினால் அலைகளை தாண்டி அந்த பக்கம் கரையேறணும், அவ்வளோதான். அடுத்த விஷயம் என்னென்னா, எதற்கு அழைத்தார்? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல எனக்கு உகந்தவர்களாக இருக்கும்படி பிரித்து எடுத்து அழைத்தேன். இப்போ புரியுதானே சொல்லுது? இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்ன தகுதி அடையணும்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், தகுதி இருக்குல்ல, அர்ஹதா என்று பாருங்க மலையாளத்தில், யோக்கியதா. அதுக்கு ஒரு தகுதி வேணுமா வேண்டாமா? என்ன சொல்லுதிய நீங்கள்? இல்லை பிரசங்க, யார் சும்மா ரோட்டில் கிடக்கிற குடிகாரன் வடிகாரன் எல்லாரையும் கொண்டு ஆண்டவர் பரலோகத்தில் வைப்பார், அப்படியாக்கும். இப்போ அநேகர் நினச்சிட்டு இருக்குது. கொள்ளாமா, நான் நாட்டியர் பேரன் அங்கேருந்து சிஎஸ்ஐலேருந்து வந்து அங்கே என்ன சொல்லுவேன்னா, அது யோவான் 3:16, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். எழுதியிருக்குல்ல, வசனம் தானே, திருத்தப்படாது, மாற்றப்படாது. சரி. அப்போ இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிச்சா எல்லாரும் எப்படி ஆயிடலாம்? தேவ பிள்ளை ஆயிரணும் இல்லை, வசனம் சரி தானே, தப்பு இல்லை. லூக்கா 4:41, இயேசு இடத்துல பிசாசுகள் சொல்லுது, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனேன்னு சத்தம் போட்டு ஓடி போச்சு. எழுதியிருக்குல்ல, அது லூக்கா 8:28. லேகியோன்னா என்னது? எத்தனை? 6000 பிசாசு பிடிச்சிருந்தான்னு சொல்லலாம், இயேசுவே தேவகுமாரனேன்னு சொல்லலாம். பார்த்துடுங்க, பிசாசுகளாம் இயேசுவே தேவகுமாரேன்னு சத்தம் போடுது, ஆளுவெல்லாம் இயேசுவே தேவகுமாரா தேவகுமாரா தேவகுமாரா. கொஞ்சம் பார்த்து 2 கூட்டமும் சத்தம் போடுதில்ல. இப்போ எந்த கூட்டம் சொர்க்கத்துக்கு போகணுன்னு தெரில, 2 ஒன்று போலதான் சத்தம். என்ன சொல்கிறீங்க? இப்போ தேவகுமார விசுவாசத்தில் போனால் 2 கூட்டம் பரலோகத்துக்கு போயிருக்கணும்ல, அதுலேயே சிக்கல். அது யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, ஏற்றுக்கொண்டவர்கள். என்னது? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் என்னது? அது 17, யோவான் 17:6, அவர்கள் நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தேன், அவைகளை ஏற்றுக்கொண்டார்கள். எதை ஏற்றுக்கொண்டார்கள்? இயேசுவின் போதனைகளை, உபதேசங்களை, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அது 12:48 யோவான், என்னை தள்ளி என் வசனங்களை உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தி இருக்கிறது ஒன்று இருக்கிறது, கடைசி நாளில் அது நியாயந்திக்கும்னு சொல்லியிருக்குல்ல. எல்லா கிறிஸ்தவர்களும் பைபிள் வச்சுருப்பாங்க, அது எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப பக்தியாக எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி கொண்டு போனால் ஏதோ அவங்களுக்கு புண்ணியம் கிடச்சும் போல இல்லையா கொண்டு போகிறது. அதில் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு வாசிக்கணுமே, வாசிக்கிறது கிடையாது. இப்போ புரிஞ்சுதா? கவனிக்கிறீங்களா? அப்போது இயேசுவின் வசனங்களை வாசிக்கலை, அவர் காட்டின மாதிரியில் நடக்கலை. ஆனால் இயேசு தேவகுமாரன் தேவகுமாரன் தேவகுமாரன், இதனால யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இப்போ புரிஞ்சு இல்லையா? அது வசனம் சரிதாங்க, அது தலைப்பு, ஒரு புஸ்தகத்துக்கு தலைப்பு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை அதிகாரம்? இனி அடுத்து என்ன வசனம் அதை சொல்லுங்க. இன்னும் போனோம் இல்லையா கீழே? தலைப்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிடுது. அது அதே யோவானில் தான் 10:27, 28 என் நாடு என் சத்தம் கேட்கணும், என் பின்னால் வரணும், அவையில் தான் எனக்கு தெரியும், வேற அளவில் எனக்கு தெரியாது, நான் அவைகளுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுப்பேன். அங்கே தானே எழுதியிருக்கு, அந்த யோவானில் தான் எழுதியிருக்கு. ஒன்று தலைப்பு, அடுத்தது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காண்டாமா. இது தலைப்பே பிடிச்சிட்டு நடப்பாங்க. இப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாரு. சரி, அப்போ நாங்கள் வளர்க்குறோம், அப்படியெல்லாம் இருந்து கெட்டு போகாதீங்கன்னு சொல்லுகிறோம். சரி, அப்போ இங்கே நாம் தேவ ராஜ்யத்தின் மேன்மையை அடைகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கிறதுன்னு பார்த்தோம். தகுதி இருக்கா? நம்புறீங்களா? இந்த பையன் என்ன எம்பிபிஎஸ் படிக்கணும், அங்கன்னா நீட்டா என்னெல்லாம் கொலைவாதம் பண்ணானு அல்ல இல்லையா? ஆமாம், அதை பரீட்சை எழுது பாஸ் ஆகல, என்னத்துக்கு எழுதுனதுன்னு தெரியலை, ஆன்லைனில் ஆன்சர் உடனே ரிசல்ட் வந்துட்டா தெரிஞ்சு போயிடும். இந்த பையன் என்ன செய்யான்னு தெரியாது, அப்படி பெரிய கரப்ஷன் ஆகும். அதெல்லாம் படிக்கணும், மண்டை குழம்பி பிள்ளைகள் தற்கொலையெல்லாம் பண்ணி போகுது. படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும். ஆமாம் படிக்கணும், என்னத்துக்கு படிக்கணும்? அதெல்லாம் படித்து முடித்தா தான் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், கலெக்டர் ஆக முடியும். என்ன படிக்காண்டாமா? ஐஏஎஸ் படிக்காண்டாமா, ஐபிஎஸ் படிக்காண்டாமா? படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். மண்ணில் படித்து இடவாடுக்கு இதெல்லாம் படித்தாண்டாமா? பின்ன கண்டிப்பாக படிக்கணும். சொல்ல புரியுதா? நாங்கள் கொஞ்சம் இப்படி தான் பேசணும், அல்ல நம்ம ஆளுகளுக்கு உரைச்சாது, கொஞ்சம் ஊறுகா மாதிரி கொஞ்சம் உப்பு புளி எரிவெல்லாம் இருக்கணும் இல்லையா? சரி, மண்ணில் வச்ச இடவாடுக்கு இம்படு படிக்கணும், பாஸ் ஆகணும், மெரிட்டில் வரணும், எல்லாம் இருக்கு இல்லையா? இருக்காம்மா, உலகத்தில் இருக்கே சொன்னால் உங்களுக்கு புரியும், அதோட பிரச்சனை இல்லை. பரலோகத்தை சொன்னால் தான் கொஞ்சம் கஷ்டம். அப்போது ஆண்டவர் இருக்கிற மாதிரி இருக்கணும்.
அவர்கிட்ட இருக்கணும். ஜெயங்கொண்டு என் சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவேன். நித்தியமாக இருக்கணும், சாவு கிடையாது. இனி மறிக்க மாட்டார். டேய், இப்படி எல்லாம் இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது அர்ஹதை உண்டோ? யோக்கியதை வேணும் அல்லே? வேண்டே, அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? என்ன யோசிக்குதிய? ஆமாம் பிரசங்க, யார் சிக்கல் தான். நாங்கள் இலவசம்னாக்கா நினச்சோம். எப்படியா இது இலவசமாக கருணாநிதி கொடுத்த டிவியை மற்ற கொடுத்த மிக்சியும் காண இல்லையா? நான் ரோட்டில் கிடக்குது. இலவசம், இது இலவசம். அந்த வசனத்தை தரணும். பிரசங்க மாதிரி விவரம் இல்லாமல் சிலது பேசிட்டு கிடக்க. பேசிய 2வது யாரம்மா? வருங்க வருங்க பார்ப்போம், வசனத்தில் ஓடி போவோம். பேசிய 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டுவது இது கிரியையினால் உண்டானதல்ல. நிறுத்திடுங்க. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிப்பு இலவசம், சும்மா கொடுக்குது, இது கிரியையினால் வராது. இதையாக்கம் பிரசங்கமாக வச்சு வேத புரட்டு பண்ணுது. வேத புரட்டு, அது வேத புரட்டு ஆவியாகும். இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? இயேசுவின் சிலுவை பலி, அதனால ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறதில்ல. அதுதான் ரட்சிப்புன்னு 1ஆம் படி இல்லையா? மனம் திரும்பி பாவம் செய்யும்போது இது இலவசம். பார்த்துடுங்க சரியா? ரட்சிப்பு நீங்கள் பிலிப்பியர் 2:12 எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் சமீபமாக இருக்கும்போது மாத்திரம் இல்லை, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வசனம் இருக்குது, பார்த்துருங்க. அப்போ ரட்சிப்புக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது, அடுத்து அது கடந்து செல்ல வேண்டிய அனுபவங்கள் இருக்குது இல்லையா? பிள்ளையை பற்றோன்னு தூக்கி கலெக்டராக வைக்க முடியும்? அதுக்கு பாலை கொடுத்து, மோரை கொடுத்து, தயிரை கொடுத்து, நெய்யை கொடுத்து, முட்டையை கொடுத்து, இறைச்சியை கொடுத்து, சோக்கையை பார்த்து, மருந்து பார்த்து, ஆஸ்பத்திரி காத்து, என்னத்தெல்லாம் படித்து, அதை படிப்பிச்சு, இதை படிப்பிச்சு, எவ்வளோ லட்சம் செலவாகி. ஆமாம், இப்போ எல்கேஜிக்கே லட்சம் கொடுக்கணுமா? சின்ன கிளாஸுகளுக்கு எல்கேஜி. சரி, எல்லாம் படித்தா தான் பிள்ளை வளரும்னு சொல்ல மாதிரி இந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்கும் கொஞ்சம் ப்ராசஸ் நடக்கணும்ல. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் நடக்கணும். அப்போ ரட்சிப்பின் 1ஆம் படி பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு இலவசம். சரிதானே? காசு வாங்கலை, பாவியை என்மேல் கிருபையாயிரும் அவன் கேட்டான், இலவசமாக ரட்சிப்பு கிடச்சி. அதுதான் சொல்லியிருக்கு. இனி அடுத்தது 10 என்ன சொல்லுது? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளை முன்னதாக நம்மளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ இங்கே என்ன புரிகிறோம்னா, இனி நற்கிரியைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? அது மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை என்ன செய்யணுமா? தேடணுமா? வேற எல்லாத்தையும் தேடணும் இல்லையா? வடக்கு சுற்றி இது தேடாண்டாமா? சென்னைக்கு போனோன்னா எங்கே போனோம், டிக்கெட் எடுக்கணும், எங்கே வண்டி நிற்கும், ஆம்னி பஸ் ஸ்டாண்டா, இந்த பஸ் ஸ்டாண்டான்லாம் தேடணும் இல்லையா கிடந்து? அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், இப்படி தான் தேடாண்டாமா? எப்படி போகிறது, எங்கே ஓடி வழி? சரியான வழி, அது நிறைய வழி போகுது. சரி, தேடணும். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே? சரி, அது எப்படி இளைப்பாறுதல் வருதுன்னு தான் தெரியலை. நீங்கள் அடுத்தது படிச்சனா, நான் சாந்தம் மனத்தாழ்மையுமாய் என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல பாடம் படியுங்கள், டியூஷனுக்கெல்லாம் போய் படியுங்கள். அப்படி படித்தா உங்களுக்கு ஆத்துமக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். சரிதானே? நான் ஒன்றும் திருத்த இல்லை, பார்த்துருங்க. இதை ஆளுவ செய்ய மாட்டா, இது செய்யணும் இல்லையா? அப்போது இயேசு இடத்துல, அப்போ இயேசுகிட்ட படித்தானம்மா, பரீட்சை எழுதணுமா? ஆமாம். வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவனுக்கு பேரை கிறக்க மாட்டேன், வெட்ட மாட்டேன். ஜெயம் கொள்ளுகிறவன்னா பாஸானவன். அந்த 7 சபைக்கும் எழுதுனால அப்படி ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும், ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன், பாஸானவன், 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 தோற்று போனவன் சொல்ல இல்லையே. அப்போ அங்கே பாடம் இருக்குது, பரீட்சை இருக்குது, பாஸாக ஃபெயிலான ஒரு காரியம் இருக்குது, இருக்கா இல்லையா? என்ன சொல்லுதியே? ஒரு பேஸ்மெண்ட். அப்போ அதுக்கு ஒரு தகுதி இருக்குது, அந்த தகுதி அடையணும். அல்லேலூயா. அது என்ன தகுதின்னா பரிசுத்தம். அல்லேலூயா. நான் எப்படி இருக்கேனோ எனக்கு தகுதிக்கு உகந்தவர், நான் பரிசுத்தராக இருக்கிறேன்னு போட்டிருக்கேன். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு எழுதியிருக்கு. லேவியர் 20:26 பார்த்துட்டோம், இங்கேயும் பார்த்துட்டோம். அப்போ அந்த தகுதியை நாம் அடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் பாடம் படித்தா நம்ம பிரசங்க கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அது என்னன்னா பரிசுத்தமாகுதல். அப்போ நம்மை பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து நம்ம ஏற்றுக்கொண்டார். சரிதானே? ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு தகுதியும் இல்லை, எல்லாத்துக்கும் தூரப்பட்டது தானே. கள்ள பையன், கொள்ளக்கார பையன், அந்த பையன், இந்த பையன்னு சொல்லி
ஒதுக்கி தெருவில் கிடந்த விழாக்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அல்ல இல்லையா? அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னிச்சு பாவத்தை கழுவி நம்ம ஏற்றுக்கொண்டார். அடுத்தது என்ன சொன்னார்? லே, இனி கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு நடக்காத, மரியாதை எனக்குள்ள இரு, நான் இங்கே என் பாதத்தில் இல்லையா? மரியாதை மார்த்தா மரியாதை 2 பேர் உண்டு இல்லையா? தெரியும் இல்லையா? மார்த்தாளுக்கு நிறைய பிரச்சனை, அவன் வடக்கு தக்க அலைஞ்சிக்கிட்டே நடக்கா இல்லையா? அதானே அர்த்தம் ஆகுது. ஆள் உள்ள இருந்தாலும் அநேக காரியங்களுக்கு இருந்து கவலைப்பட்டுட்டு அலக்களிக்கப்பட்டவளாக மார்த்தா. அவளுக்கு தங்கச்சியாக்க மரியா. இவா என்ன செய்யறா? கவலையாவது கண்ணீராவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் விட்டுட்டு வந்து பூஜாவா வீட்டில் இருந்துச்சோமோ. புரிச்சா சொல்கிறது? கவலை எல்லாம் அவருக்கு மேலே வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கு. நம்ம சமக்க என்னத்துக்கு? நம்ம சமத்துட்டு தெரிய என்னத்துக்கு? அவர்கிட்ட வச்சிருவோன்னு இங்கே வச்சுட்டா. அப்போ மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அப்போ நம்மளும் இப்படி தானே இருந்திருக்கணுமா? வேண்டாமா? புரியுதா நான் சொல்லுது? வரதில் போ. அது லூக்கா 8:28 பக்கம் வந்து என்ன, அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தான்னு சொன்னேன் இல்லையா? லேகியோன் பிசாசு, லேகியோன்னா 6000. எத்தனை பேர்? 1 2 பேயா தெய்வம்? 6000 பேய பிடிச்சா ஒருத்தன் எப்படி இருந்திருப்பான் இல்லையா? அவன் இயேசு வந்த உடனே வந்து காலில் விழுந்துட்டான், பேயெல்லாம் போச்சு. இப்போ வஸ்திரம் தரிச்சிருக்கிறான், சட்டையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கான். அங்கே இருக்கு. மற்றவெல்லாம் பார்த்தோன்னா பயப்படா இல்லையே, எத்தனை சங்கிலியில் அந்த பயலை கட்டணும். இப்போ பாரு, அவன் தானாலே போய் அவருக்கு பாதத்தில் உட்காந்து சட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கான். அல்ல இல்லையா? கொள்ளாமா? பயந்தான். அந்த பிசாசெல்லாம் போய் குணப்பட்ட மனுஷன் இயேசுவிட்ட ஒரு காரியம் கேட்டானோ, நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு பின் சென்று வர விரும்புகிறேன் கேட்டானா? தெரிஞ்ச விஷயம் தானே? ஐயோ, நீர் தந்த வாழ்க்கை, இனி கல்லறைக்கு போகலை, இனி அதில் வேண்டாம், இது நீர் தந்தது உமக்கு பின்னால், இன்னும் உமக்கு தான் நான் வாரேன்னு சொன்னானா? நமக்கு எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் நன்மையெல்லாம் செஞ்சுருக்கார், விடுதலையெல்லாம் தந்திருப்பார். யாராவது கேட்டாவளா இது நீர் தந்த வாழ்க்கையாகும், சுகமாகும், இனி நான் உமக்கு தான் சொந்தம், அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம். அதான் சொல்ல இல்லை, அடித்து இந்த பிள்ளைகளை போட்டு அடித்து இது மாதிரி அடித்து படிக்க மாட்டியல, எழுத மாட்டியல சொல்லி தான் பழக்க வச்ச வேண்டியிருக்கு. இல்லையோ? அன்புடனே சத்தியத்தை கைங்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி சபையை வச்சாருன்னு சொல்லியிருக்கு. ஆனால் யாரும் அப்படி செய்யலை இல்லையா? ஆண்டவர் ரொம்ப சாந்தமாக இருக்கிறதுனால தான் ஆளோ செய்யலை. வேறு மார்க்கங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கும் படிச்சுக்கிட்டாக்கும் இந்த வேலையில் நடக்கும். சில மார்க்கம் அந்த மார்க்க தலைவர்கள் கம்பு வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களாம் இங்கே. அவங்க சாஸ்திரத்தை நான் படிச்சிருக்கேன், வேதத்தில் ஒரு கம்பு பக்கத்தில் இருக்கேன், அடிச்சு போடுவோம் மரியாதை, இல்லைன்னா இவன் இருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. நம்ம ஆண்டவர் அப்படி ஒன்றும் செய்யாதனாலே ஆளுகளுக்கு அப்படி இருக்குது. அவரை அடிக்கடி சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்கிறாரு? நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களை எனக்கு முன்பாய் சோர்ந்து போகுமே. காலையில் பிள்ளை அக்கிரம செய்து தூக்கி போட்டு அடித்தனோ, 10 மணிக்கு ஒரு கப்பை உடச்சான், பின்னும் அடித்தானோ, 11 மணிக்கு வேற என்னத்தையும் இழுத்துக்களை போட்டான், பின்னும் போட்டு அடித்தான். இப்படி அடித்தான் அந்த பிள்ளை உருப்படுமா? அதனால் ஆண்டவர் சொல்லுவார், அப்படிலாம் அடிக்க மாட்டேன், அப்பப்போ அடிப்பேன். இல்லை இல்லையா? இன்ஸ்டால்மெண்ட்டில் எல்லாம் வசனமாக பேசிகிட்டு இருக்கேன், அல்லடா சரிப்பட மாட்டேன்னு சொல்லுவார். ஏறக்குறைய அப்படி செஞ்சு தான் ஜனங்கள் போகிறாவ. அது ரொம்ப சரியான ஒரு விஷயம் இல்லை. அல்ல இல்லையா? புரிஞ்சுதான் நான் சொன்னது? புரிஞ்சுதா? அப்போ அவனுக்கு அந்த பேய பிடிச்சவனுக்கு அந்த புத்தி இருந்திருக்கு பாருங்க. பேய தெளிஞ்சவன் அவன் பின்னால் வரும். அல்ல இல்லை, ஆண்டவர் சொன்னார், கொள்ளாண்டே உனக்கு அர்ப்பணம் கொள்ளாண்டே, நீ வீட்டுக்கு போய் முதல்ல உனக்கு வீட்டில் வரங்காமல் கிடந்தா இல்லையா, அந்த அளவுக்கு காண்பி. இல்லையா? வீட்டாருக்கு போய் தேவன் இறக்கி செய்த காண்பிச்சு ஒரு சாட்சி அடி, அப்புறம் பார்க்கலான்னு நீ வீட்டுக்கு போ. அங்கே போய் முதல்ல வீட்டில் ஆரம்பி. எருசலேமிலும் யூதேயாவிலும் அப்புறம் சமாரியாவிலும் விளக்க முடியும். முதல்ல இருந்த இடத்துல ஆரம்பிச்சனா இல்லையா? அது நல்ல விஷயந்தான். இருந்த இடத்துல ஆரம்பிச்சனா இல்லையா? ஆமாம், கொள்ளாமல் அந்த பையன் குணப்பட்டிருக்கானே, நிறைய ஊழியக்காரர்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கான். அல்ல இல்லையா? சரி, இப்போ என்ன பிரச்சனை? ஆண்டவர் சொன்னார், அவன் அங்கே போய் வீட்டில் சொல்லி ரோட்டில் சொல்லி பாரதாண்டம் முழுசும் சொல்லி போட்டான். இல்லை இல்லையா? அந்த பட்டணம் முழுதும் தெருப்பிரசங்கி. யாரே கபனிங்க இங்கே பிள்ளைய விளையாடுறாரு, நீங்கள் பிள்ளைய காண இல்லையா? புதுசாட்டா பார்த்திய? ஆமாம், சரி. அப்போ பார்த்துடுங்க, பிராந்த பிடிச்சிட்டு ஊழ போட்டுட்டு கிடந்தவன் இப்போ தெருப்பிரசங்கம் பண்ணிட்டு நிற்கிறான். இப்போ புரியுதானே சொல்லுது? நமக்கு அந்த உணர்வு உண்டா? யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலையா சவுலுன்னு ஒருத்தன் கர்த்தருடைய சபையை பாழாக்குறதுக்கு பெரிய யோக்கியனாக்க நினைப்பேன். அவனுக்கு நான் ஆண்டவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், பெரிய பக்தியாராக உள்ள ஆள். அங்கே போய் சபையில் எல்லாம் உடச்சிட்டு தெரியும், விசுவாசிகளை பிடிச்சி ஜெயிலில் போடுவேன். ஆண்டவர் பார்த்தார், இந்த பயில இப்படி ரொம்ப நீட்டி விட்டா சரி வராது, 2 கண்ணையும் பிடிக்க ரோட்டில் போட்டுட்டார், நடு ரோட்டில்.
எப்படி கண்ணை பிடிங்கி போட்டுட்டார். இப்போ இனி ஓட முடியுமா? அவன் சீறி போனானா, இனி சீரவும் முடியாது, ஒன்றும் முடியாது, தூக்கி போட்டாச்சு, அதில் அடக்கம். இப்போ ஆண்டவர் பேசுகிறார். அவன் யாருன்னு கேட்டால், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அவன் கேட்குற ஒரு கேள்வி எங்கே இருக்குது? அருமையாக ஒரு கேள்வி கேட்டான். நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், சரிதானே? நம்ம என்ன செய்வோம்? முதல்ல கண்ணை திறந்து விடும் போய் அதுக்கு பிறகு நமக்கு பேசுவோம், மற்ற காரியம் பேசுவோம். நடக்க முடியாதுல்ல, வியாதி தீரட், பிரச்சனை தீரட், அது தீரட். அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கழிஞ்சு நமக்கு சுயமாக நல்லா யோசித்து குடும்பமாக உட்காந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தி வட்டமேசை நடத்தி நமக்கு முடிவெடுக்கலாம். எப்படி? அப்படி தானே சொல்லுவோம். இருந்தால் பார்க்கலாம். அப்படியாக்க நம்ம சொல்லுது தீரட், அப்படி சொல்லாதுங்க. என்ன மந்திரி ஒரு உத்தரவு போட்டால் முகமூடி போடுறானா போடுது, நான் ஹெல்மெட்டு போட்டால் உள்ள இடம்லாம் ஹெல்மெட்டு கடை வந்தாச்சு. இல்லைன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா சிஸ்டமா அது தானாலே அடிச்சிருமா. ஒருத்தனுக்கு போலீஸ்காரனுக்கு அவனை கண்ணை ஏமாற்ற முடியாது. ஏசுநாதர் அதை விட பெரிய ஏஐன்னு நமக்கு அறிய வேண்டாம். அக்கினி சோலை போன்ற கண்களை நீ உன் போக்கையும் வரத்தையும் இருப்பையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிற ஆண்டவருக்கு விட்டு இப்படி நம்ம நடித்தா இப்படி இருக்கோம். யோசித்து பாருங்க. அவருக்கு இருதயத்தை எப்படி ஒரு பார்வை பார்த்தாலே இருதயத்தை பார்க்கிற எல்லாவற்றையும் பார்க்கலாம். இருதயமே திருக்குள்ளது மகா கேடு உள்ளது, அது யாருக்கு தெரியும்? எல்லா வழிகளையும் அறிந்திருக்கிற தேவன் அதுக்கு பலன் கொடுக்குறேன்னு சொல்கிறார். எல்லாம் வசனம் தான், சரிதானே? அப்போ நமக்கு அந்த உணர்வு வரணும். ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவருக்கு பின்ன போனால் அவருக்கு பரிசுத்தம் வரும். அது யோவான் 15:1 கொடியானது செடியில் இணைஞ்சிருந்தா திராட்சை கொலை காய்க்கும், இல்லைன்னா காஞ்சி கிடக்கும், அடுப்பில் எடுத்து போட்டு கஞ்சி காய்ச்சணும். அல்ல இல்லையா? சரிதானே? அப்போ இயேசுவோடு இணைப்பிலே இருக்க வேண்டும். ஐக்கியத்தில் இருந்தால் இயேசு கிட்ட பரிசுத்தம் குணம் நமக்கு வரும். அதனால் 1 யோவான் 1:3 நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படியே குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தில் இருக்கணும். நீங்கள் நான் நிறைய சூழ்நிலையில் பேசுகிறேன், நீங்கள் எந்த சபைக்கு போகிற வாரியெல்லாம் நான் கேட்கக்கூடாது. இயேசுவோடும் பிதாவின் ஆவியோடும் ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள். அல்ல, இந்த ஐக்கியத்தில் இருந்தால் தான் அந்த பரிசுத்தம் வரும். அது எங்கள் பாதிரியாராக எங்களுக்கு தலைவன் போனால் அந்த பாதிரிகை லட்சணம் தான் உன்னிட்ட வரும். அல்ல நிறைய இருக்கா, அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அந்த இதே அவனுக்கு கூட நடந்தேன்னா அவனுக்கு லட்சணம் தான் வரும். இயேசுநாதருக்கு பின்னால் நடந்தால் அவருக்கு பரிசுத்தம் எனக்கு. சரிதானே? சரிதானே? அதனால தான் 1 பேதுரு 2:24 கடைசியாக அது என்ன சொல்லுது? சிதறண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். எங்கே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள்? 25 2:25 1 பேர் 2:25. அப்போ இயேசு இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். அவர் நானே நல்ல மெய்ப்பண்ண சொல்கிறார். நாங்கள் எல்லாம் அதுக்கு கீழே உள்ள ஊழியக்காரர்கள் தான், சரியா? அப்போ அந்த பரிசுத்தம் வரும். கொஞ்சம் ஷார்ட்டாக சமயத்தில் பேசணும். இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு போனோம், மகிமை அடையணும்னா இயேசுவோடு நடக்கணும். அப்படி நடந்தால் அந்த அது ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதினால் பரிசுத்தமாதல் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ பரிசுத்தமாகுதல் ஒரு காலத்தில் நீங்கள் உலகத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள் இல்லையா? உலகத்துக்கு அடிமையாக இருந்தால் உலகத்துக்கு சாயல் ஷேப்பு தானே வரும். சாக்கடைக்குள்ளே ஒரு பையில தூக்கி போட்டால் வெள்ளை சட்டை போட்டாலும் அழுக்காயிரும் இல்லையா? என்னது சொல்லுதியா? இந்த அழுக்கு உலகத்தில் தூக்கி போட்டால் அதோட கிடந்து நீ குழஞ்சி நீச்சல் அடிச்சுட்டு நடந்தீங்கன்னா உனக்கு லட்சணம் அப்படி தான் இருக்கும். இப்போ புரியுது இல்லையா? உலகம் அசுத்தத்தில் கிடக்குன்னு சொல்லியிருக்கு, அது பாவத்தில் கிடக்குன்னு சொல்லியிருக்கு. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அதில் போய் சாடப்படாது, கூவத்தில் போய் குதிச்சப்படாது அப்படிலாம் சொல்லியிருக்கு, சரியா? அதனால தான் பிரித்து எடுக்கிறாரு. இப்போ பிரித்து எடுக்கிறது புரியுது இல்லையா? அது தொழிலில் கிடந்தால் எண்ணம் தொழில் தான், அதை எடுத்து கழுவி கொண்டு வேறு இடத்துல பத்திரமா வச்சனா அதுக்கு பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுத்தாவரா? பிரித்து நல்லா பார்க்குற பிரசங்காரு. நாங்கள் பிரிய மாட்டோம்னு பிடிவாதமாக ஒரு தீர்மானம் எடுத்துருக்கோம். கொள்ளாமா? நாங்கள் உலகத்திலேருந்து பிரிய மாட்டோம். நாங்கள் இத்தனை 4 தலைமுறை இவ்வளோ காலமாக இருந்தது, இனி அவ்வளோ ஈஸியாக பிரிச்சதுக்கா கொள்ளாமே கதை அப்படின்னு இருந்தியல்னு சொன்னால் இந்த பரிசுத்தம் என்ன செய்யாது? வராது. இப்போ புரியுதா நான் சொல்லுது? உங்களுக்கு புரியணும். பிரித்தெடுத்தேன்னு சொல்லுவார். என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் பிரித்தெடுத்தேன். அப்போ தான் எனக்கு பிரித்து எனக்கு கூட வச்சுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கேற்ற பரிசுத்தம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? வரும். அல்லன்னா 75-80 வரி ஆனாலும் நீங்கள் உருப்பட மாட்டிய. இப்போ புரியுதா? உங்கள் உருப்படணுன்னா அந்த பயில அந்த கள்ளம் மரட்டேருந்து பிடிச்சி வெளியே கொண்டு வரணும், இல்லைன்னா கஞ்சா கேஸில் சிக்கிடுவான் இல்லையா? லேய் அந்த பயிலிட்ட சேராத, அந்த குட்டிகிட்ட சேராத, கெட்டு போவ. என்ன உங்கள் பிள்ளைகிட்ட எவ்வளோ பயங்கர கரிசனையாக பேசுதிய, நீ கெட்டு போவ, அந்த பயில குடிச்சு தந்து போடுவாய். நம்ம தகப்பனாகி பரம தகப்பனுக்கு அப்படி ஒரு கவலை இருக்குமா? என்ன சொல்லுதிய?
அதோட சேர்ந்து கெட்டு போகாது. அங்கே கிடந்து அதில் கழிஞ்ச தெரியும் இல்லையா அவனுக்கு பண்டு. உன்னை இப்போ எடுத்துங்க கொண்டாந்துருக்கேன், கழுவி வீஞ்சா வச்சுருக்கேன், மரியாதை என்கிட்ட இரு, என் பாகத்தில் இரு, நான் சொல்லுறது கேளு. எனக்கு ஆவியை தாரேன், எப்படியா? வேறு ஆவி, அந்த ஆவியெல்லாம் பிடிக்கிட்டு நல்ல ஆவியை தாரேன், பரிசுத்தாவி தாரேன், அந்த ஆவியின் கனியெல்லாம் வரும் அப்படின்னு ஆண்டவர் நடத்தும்படி நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஐடியா கிடைச்சா? அப்போ இந்த அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள், அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நடக்கணும் இல்லையா? அது நான் இத்தனை வரியும் விசுவாசி, அதில் உன்னிட்ட கேட்கல. நீ எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாரு, இன்னும் 3ஆம் கிளாஸு கரையாக இல்லை, 3ஆம் கிளாஸ் பாஸ் ஆகவே இல்லை, 30 வரியமாக 3ஆம் கிளாஸில் இருந்தால் எப்படி? அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாஸ் ஆகணும் இல்லையா? நான் 15ஆவது வயசில் பைபிள் படித்தேன் ஒத்தைக்கு, 19 வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் கிருபாசனத்தில், உடனே பிரசங்கியாக இருந்தான். அப்போலேருந்து இத்தனை வருஷம் ஓடிடுவேன் இல்லையா? சில வேளை அது சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் முடித்தேன், ஒரு தாத்தா முன்னால் வந்தார், கை குலுக்கினார் முன்னால், கொள்ளாம்பிள்ளை நீங்கள்லாம் சின்ன வயசுலே வந்துட்டிய, கொஞ்சம் வரியத்துக்கு முன்னால் நடந்து, நாங்கள் ரொம்ப லேட் ஆகிட்டோம். அவருக்கு சங்கடமாக இருக்குது, நம்ம சின்ன வயசுல வந்திருந்தா நம்மளாம் இப்படி நின்று கம்பீரமாக மைக்கை பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணலாமல் இருக்குது. இப்போ சின்ன பையல்கிட்ட நான் தாத்தா பிரசங்கம் கேட்க வேண்டியிருக்கு. புரியுதானே சொல்லுது? அப்போ அழைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால், புரிந்து கொண்டிருந்தால், அர்ப்பணித்திருந்தால், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருந்தால் அதுக்கேற்ற மேன்மேலும் மகிமேலும் உண்டாகுமா உண்டாகாதா? என்ன சொல்லுதியே? அதனால் நீங்கள் அந்த வேறுபாடுன்னு சொல்லக்கூடிய அது 1 பேதுரு 1:18 நீங்கள் உங்கள் முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கைகள் என்று வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஜுவல்ஸ் நகை போடுறவங்களுக்கு தெரியும்ல, அடவு வைப்பாங்க, ஆத்திரத்துக்கு வைப்பாங்க, அப்புறம் எடுக்க போனால் வட்டியோட பணத்தை கட்டி எடுத்துகிட்டு போ, சரியா? அப்போது எங்கேயாவது வட்டியோட பணத்தை கொண்டு கொடுத்தா தான் அதை எடுக்க முடியும், சரிதானே? இதுபோல் ஆண்டவர் நமக்காக இரத்தத்தை விலையாக கொடுத்து எங்கேருந்து மீட்டாராம்? வீணான பாரம்பரியம், தவறான நம்பிக்கைகள், அதான் உலகம், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் புறம்பார். அதிலிருந்து விலை கொடுத்து வாங்கி கொண்டு வச்சா இந்த பிள்ளைகளை இடுப்பில் வச்சுருந்தா நான் ஒன்று ஓடிட்டு நடக்க பார்த்துருங்க. இந்த பிள்ளைகளை இடுப்பில் வச்சா வலிவி இறங்கி வாடிடும், திரும்பி தூக்கி வச்சானா, அது டேஞ்சர். நான் ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சிடேன். நெய்யூரில் அங்கெல்லாம் ஊழியத்துக்கு ஆத்தியில் அங்கே போயிட்டு ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வந்துனேன்னா அது ஹாஸ்பிட்டல், நெய்யூர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு தான் ஸ்டாப். இந்த பக்கத்தில் ஒரு பழக்கடையெல்லாம் இருக்குது, அவருக்கு ஒய்ஃபெல்லாம் அங்கே ஆத்தியுள்ள சபைக்கு தான் வரும், விசுவாசி. அந்த பக்கத்தில் தான் பஸ்ஸுக்கு நிற்கிறேன். அந்த ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் ஒரு தகப்பனார் தன்னோட சின்ன பையன், இதோட கொஞ்சம் வளர்ந்து இந்த பிராயம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதோட கொஞ்சம் தான் பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்குறோங்க. ரொம்ப பத்திரமா அந்த பிள்ளைய கையை பிடிச்சி அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி மறுபக்கம் வந்து இந்த கடையில் ஏதோ சாமான் வாங்கினோம். இங்கே வந்துட்டு பிள்ளைய விட்டுட்டு அந்த கையை எடுத்து பழமாக என்னத்தையோ எடுத்தார். இந்த பையன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? தகப்பனு கையை விட்டோன்னு பட்டார்னு ரோடை கிராஸ் பண்ணி மரபக்கம் ஓடிட்டான். இப்போ புரிஞ்சுதா? அங்கேருந்து கிராஸ் பண்ணி தான் இங்கே வந்தாவ. இப்போ கையை விட்டுட்டு அவருக்கு என்ன எடுக்குது, மேலே பார்த்தோன்னே கை விட்டுட்டுல ரோடை கிராஸ் பண்ணி மரபக்கம் ஓடிட்டான். என்ன நடந்திருக்கோம்? அந்த நேரம் பார்த்து அங்கேருந்து ஒரு அம்பாசடர் கார் வந்து, நல்ல புரியணும், நான் பார்த்தேன், எல்லோரும் பார்த்துட்டு நிற்கும் கார் வந்து. அது எந்த காரணம்? எல்போர்டு, இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு அது அவன் ஓட்டிகிட்டு வரான். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து, நல்ல காலம். அந்த 2 பிரேக்கு 2 கிளச்சு வச்சுருப்பாங்க அந்த வண்டியில். அவன் கரெக்டாக பிரேக் அடிச்சிட்டான். இந்த அந்த வண்டியில் தட்டி படாமல் தட்டலை, கரெக்டாக கிட்ட வந்து இந்த பையன் மறைஞ்சிக்கல விழுது. பார்த்தாச்சுன்னா அந்த வண்டி தட்டி போட்டது மாதிரி இருக்கும். பட் நாங்கள் லைவாக பார்த்ததுனால கரெக்டாக டச் தொடாமல் இந்த பையன் கிளை விழுந்துட்டான். ரோட்டில் கிடக்கான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பயங்கரமான அதிர்ச்சி, நல்ல காலம், அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகிடுச்சு. அவன் நல்ல காலம் கரெக்டாக பிரேக் போட்டான், சரியா? இதுபோல் ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு கடைசி வர போனால் போயிடலாம். இப்படி வலிவி சரிவு போனால் என்ன நடக்கும்னு தெரியாது, சரிதானே? அப்போ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார், தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி வளரும்படி பிரித்தெடுக்கிறார், சாத்தானின் ஆளுகை சூழ்நிலையிலிருந்து பிரித்தெடுக்கிறார், பாரம்பரியங்கள் வீணானவிலிருந்து பிரித்தெடுக்கிறார், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு பேதுரு சொன்னார். அது எதற்கென்று சொன்னால் நமக்கு இன்னொரு ராஜ்யத்தை உண்டாக்கி அங்கே கொண்டு சென்று வைப்பதற்கு, அவருக்கேற்ற பரிசுத்தத்தை உருவாக்குவதற்கு பிரித்து எடுக்கிறார். புரிஞ்சிட்டிங்களா? லோக்கலாக பேசினா புரிஞ்சில்ல?
நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க? இதெல்லாம் மண்டையில் யாராவது பிரசங்கியாரு? எங்களுக்கு பியா போகுமா, சோக்கேடு தீருமா, கடன் தீருமா, மாப்பிள்ளை குடியை நடத்தினான்னா 2 கூட காப்பும் கம்மலும் வாங்கலாமா இருந்தான், அம்படம் குடிச்சு அழிச்சியான். இப்படி 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 எட்ஸட்ரா போட்டுட்டு இதுக்கு தான் வாரம் கொஞ்சம் வரியாமா. ஒன்றும் நடக்கல பிரசங்காரு. எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும் சொல்லுங்க. முடிச்சிட்டேன். என்ன முடிச்சாச்சு? என் சபை முடிச்சாச்சு. ஒரு முன்னால் ஒரு சம்பவம் வந்துடுது, அதை சொல்லிட்டு முடிச்சிடட்டா. ஒரு சபையில் ஒரு நல்ல விசுவாசி இருந்துங்க. நீங்கள் யாரும் இருக்குதான்னு தெரில. ஒரு நல்ல விசுவாசிக்கு எல்லாம் விசுவாசி எல்லாம் வேறுபாடு அனுபவம்லாம் அனுசரித்த விசுவாசி. கடன் பிரச்சனை வந்துட்டு தீரலை. காணிக்கை கொடுக்குது, ரசமாக கொடுக்குது, எல்லாம் சரி. பாஸ்டர் ஜோம் பண்ணார். ஓகே, ஜோம் பண்ணுக்கு எல்லாம் சொன்னால் ஒரு நாளும் கடன் தீராது. சொல்ல புரிஞ்சா? கடன் தீராது. இப்படி இருக்க வேலை ஒரு நாள் இடநாள் கூட்டம், புதன்கிழமை கூட்டமா பைபிள் ஸ்டடி எல்லாம் வைப்பாங்கல்ல. இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போகிறவள அடுத்த வீட்டு பொம்பளையோட சேர்ந்து போச்சு. போகிறவளை பேசிக்கிட்டே போகுதான். என்ன பேசிகிட்டு போகுது தெரியுமா? இந்த கடன் தீரோன்னு பார்க்க, இந்த பிள்ளைகளுக்கு போட்டு போல 2 கம்மல் போடலான்னு பார்க்க, ஒரு நாளும் கடன் தீரல். இந்த செய்தி அப்படியே சுற்றி பாஸ்டர்கிட்ட வந்துட்டு. அப்போ அவருக்கு மனசில் ஆச்சு, நீ வேறுபாடு பரலவத்துக்கு போகிறோன்னு ஆண்டவருக்கு பின்னால் வந்தவா, இவன் மக்களுக்கு அவளுக்கு என்ன செய்யணுமா? பொட்டு கம்மல் போடணுமா? கடன் குறுக்க நிற்கும், பின்ன எப்படி கடன் தீரும் சொல்லுங்கள்? தகாத விதமான சிந்தனை. ஸோ அன்பு பிள்ளைகளே, நேரம் முடிச்சாச்சு. நான் அதாவது உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடினால் உலகம் உங்களை பாய்த்தது. நீங்கள் உலகத்தாராக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் தெரிந்து கொண்டேன். என்னோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டேன். நான் இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்லும்படி தெரிந்து கொண்டேன். நான் இருக்கிற தன்மை உருவாக்கும்படி தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்பை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு சபையினுடைய அடிப்படை, குருசடி இல்லை, இதுக்கு பேர் சபை வேறு, குருசடி வேறு. சரியா? நேரம் முடிச்சுட்டு இப்போ பேசலை. தேவ வசனங்களை, சத்தியத்தை புரிந்து கொண்டு தொடர்ந்து அவ்விதமாய் வாழ்ந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆம்.